ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சினிமாபுரம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்கே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸ் தேதி தள்ளி வச்சது தான். லைக்கா ப்ரொடக்ஷன் டிசம்பர் 31 ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த படம் தவிர்க்க முடியாத சில காரணத்தால் பொங்கலை விட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் போட்ட அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் லைக்கா ப்ரொடக்ஷனை வச்சு செஞ்சிட்ருக்கிறாங்க. தலை அஜித் சாருடைய ஃபேன்ஸு, அதுக்கப்புறம் சுரேஷ் சந்திரா அவரையும் வச்சு செஞ்சிட்ருக்கிறாங்க. சொல்லப்போனால் தலை அஜித் அவரே பார்த்தீங்கன்னா சில பேர் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப அசிங்கமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்படப்பட்டுச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒன்று தோணுச்சு, என்ன காரணத்துக்காக அஜித் சாரை திட்டணும், அவர் மேலே என்ன தப்பு அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டுதோம், அந்த ரிலீஸ் இதை போஸ்ட்போன் பண்ணப்போ நம்ம கூட வீடியோ போட்டுதோம். அந்த வீடியோவில் வருத்தம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம், அஜித் சார் மேலே இந்த வருத்தம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். எதுக்காகனா அப்டேட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கலாம் சார், ஏன்னா இந்த இந்த ட்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வருத்தம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். தவிர அஜித் சார் மேலே எந்த தப்பும் நம்ம சொல்லவே இல்லை. அஜித் சாரை நம்ம அப்படி திட்டிலாம் பேசவே இல்லை. ஆனால் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த விடாமுயற்சி படம் போஸ்ட்போன் ஆனதுக்கு அஜித் சார் மட்டும்தான் காரணம். நீ என்னடா ஹீரோ, நான் ஏன்டா உனக்கு ஃபேனாக இருந்தேன், அந்த ரேஞ்சுக்கு பாடா போடா அவனே இவனேன்னு போட்டு அசிங்கமாக சில அஜித் ரசிகர்களே ட்வீட் போடுறாங்க. அது நம்ம கண்ணில் படுது. ஆனால் அந்த அஜித் ரசிகர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, வலிமை படத்தை மார்னிங் 4 AM ஷோ போய் பார்த்துட்டு அந்த படத்தை அப்போவே காலி பண்ண அந்த குரூப்பு, அதாவது அஜித் சார் ஃபேன்ஸ் அப்படின்னு வெளியே சொல்லிப்பானுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படா அஜித் சாரை பற்றி ஒரு நெகட்டிவிட்டி வரும், அதை பற்றி நம்ம எப்போ ட்வீட் போட்டு அதில் ஆர்டி லைக்கை பார்த்து நம்மளே ரீச் பண்ணிக்கலாம், அந்த ரேஞ்சு நினச்சிட்டு இருக்கிற சில அல்லக்கைகள், அதாவது எட்டப்பன்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த குரூப் அஜித் சார் ஃபேன்ஸே கிடையாது. அந்த ஐடிக்கில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏன்டா உனக்கு ஃபேனாக இருக்கிறேன் அந்த ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி பேசிகிட்டு இருக்குது ட்விட்டரில். ஓகேங்களா, சில பேர் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள ஆதங்கம் இருக்குது, என்னென்ன மத்தாலே இப்படி பண்ணிட்டாரு, ஒரு படமும் இல்லையே, தீபாவளிக்கும் இல்லை பொங்கலுக்கும் இல்லை, 2 வருஷமாக ஆச்சு படம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ட்வீட்டும் போட முடியல. அந்த அஜித் பாசம் தடுக்குது, மனசுக்குள்ள ஆதங்கம் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு சின்ன பதிலை நம்ம இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விடாமுயற்சி படம் போஸ்ட்போன் ஆனதில் அஜித் சார் மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1% கூட தப்பு கிடையாது தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்கிறாங்க அஜித் சாருக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, அவர் சினிமா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விடாமுயற்சி படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே விக்னேஷ்வன் தான் இந்த படத்தை எடுக்க வேண்டியதுங்க. அவர் சொன்ன கதை அஜித் சாருக்கு பிடிக்காம தான் விக்னேஷ்வனை ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே சொல்கிறாங்களே அஜித் சாருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சினிமா மேலே அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் விக்னேஷ்வன் கதையை பட்டும் படாமல் கேட்டு அந்த கதையை நடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு அஜித் சார் ஹாயாக போயிருப்பார். அவருக்கு அந்த சினிமா மேலே லவ், தன்னுடைய பேஷன் மேலே லவ் இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அந்த கதையை கேட்டு இந்த கதை எனக்கு பிடிக்கல, வேறு கதை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த கதையும் அவருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா டைரக்டரே மாற்றிருக்காரு நம்ம தலை அஜித். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் சினிமாக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றது இதிலே தெரிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் விடாமுயற்சி படம் டிலே ஆனதுக்கு அஜித் சார் தான் முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அஜித் சார் அப்பப்போ பைக் எடுத்து டூர் போயிறாரு, இதனால தான் விடாமுயற்சி படம் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, 2 வருஷம் கேப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அஜித் சார் பைக் டூர் போனதெல்லாம் உண்மைதாங்க, நம்ம மறுக்கலை. ஆனால் லாஸ்ட்டு 6 மந்த்தாகவும் அஜித் சார் பைக் டூர் போயிருக்கிறாரு. முக்கியமாக சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரா ரேஸுக்கு கலந்துக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷனும் போயிருக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த 6 மந்த் கேப்புக்குள்ளேயே குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தை ஸ்டார்ட் பண்ணி படத்தையே முடிச்சிட்டாங்க. ஸோ அஜித் சார் பைக் டூர் போன இதே நேரத்தில் எக்ஸ்ட்ரா கார் ரேஸுக்கு ட்ரைனிங் எடுத்த இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லின்ற படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு அஜித் சார். ஸோ இப்போவே தெரியுது ஒரு படத்துடைய பிரேக் டைமில் தான் அஜித் சார் அந்த நேரத்தை அவருக்கானதாக யூஸ் பண்ணிக்கிறாரு. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துடைய பிரேக் டைமில் தான் அந்த நேரத்தை அவருக்கானதாக அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. என்ன ஒன்று, விடாமுயற்சிக்கு பிரேக் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதாவது அந்த படத்தை டைரக்டர் மகிழ்ச்சிமணி ரொம்ப பொறுமையாக படம் எடுக்கிறவர் அப்படின்ற மாதிரி உதயநிதியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் சொல்லிருப்பார். அந்த எல்லாரும் தெரிஞ்ச ஒன்று, அவர் எடுத்து சினிமா திரும்பி எடுப்பார், ரொம்ப இழைப்பார் படத்தை போட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். அஜர்பைஜானில் அந்த காலநிலை அது சரி வரல, அது ஒரு காரணம். இந்த பிரேக்கு இந்த கேப்பில் தான் பார்த்தீங்கன்னா அஜித் சார் பைக் எடுத்துகிட்டு அப்படி பைக் டூர்லாம் போயிட்டு அப்படியே வந்தது. ஓகேங்களா, ஏன்னா அஜித் சார் 6 மந்த் கேப்பில் ஒரு படத்தை முடிச்சு கொடுக்குறாருன்னா அப்போ விடாமுயற்சி படம் டிலே ஆனதுக்கு காரணம் அஜித் சார் கிடையாது அப்படின்றது இதுலேயே நமக்கு 100% தெரிய வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் ஒன்று என்ன கேட்டிங்கன்னா, இந்த விடாமுயற்சி படத்துக்காக அஜித் சார் எடுத்த ரிஸ்க் இருக்குல்ல, அவருக்கு சினிமா மேலே லவ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் டூப் வச்சுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு ஹாயாக போயிடுவார்.
டூப் போடாமல் ஒரு ரிஸ்கி ஸ்டண்ட்டை நடித்து அந்த கார் வந்து அந்த இடத்துல பறந்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, லைக்காக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த கார் வந்து அப்படியே வேகமாக போய் அந்த இடத்துல பல்ட் அடித்து அது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு படபடப்பு வருது. அந்த அளவுக்கு வந்து விடாமுயற்சி படத்துக்காக தன்னுடைய உயிரியே வந்து தியாகம் பண்ணுற அளவுக்கு வந்து ஸ்டண்டில் இறங்கி வச்சிருக்கிறாரு நம்ம தல அஜித். ஸோ அவர் மேலே என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த விடாமுயற்சி படம் வந்து எப்படியாச்சும் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி லைக்கா ப்ரொடக்ஷனை வந்து கேட்டுக்கிட்டதால லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு வந்து நிதி பற்றவரை இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் டிலே ஆனது அது ஒரு காரணம் இருக்குது. ஸோ நிதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எப்படி சீக்கிரம் முடிச்சுட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பிளான் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து குட் பை டக்லி ஷூட்டிங்கில் இருந்தவர் இந்த படத்தை ஷூட்டிங்கும் ஒரே நாளில் முடிக்கிறாரு. அதாவது காலையில் குட் பை டக்லி, நைட்டில் விடாமுயற்சி, காலையில் விடாமுயற்சி, நைட்டில் குட் பை டக்லி, இப்படி மாற்றி பார்த்தீங்கன்னா 12 days வந்து பெர் டே கிட்டத்தட்ட 20 hours மேலே ஒர்க் பண்ணி தான் 2 படத்தையும் முடிச்சு கொடுத்துருக்காரு. விடாமுயற்சி படத்தை கம்ப்ளீட்டாக டப்பிங்லேயும் பேசி மொத்தமாக முடிச்சு கொடுத்துட்டாரு. குட் பை டக்லியும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எழுதி முடிச்சு கொடுத்துட்டாரு ரேஸுக்கு போகிறதுக்காக. ஸோ அஜித் சார் வந்து அவருக்கான வேலையை பர்ஃபெக்டாக பண்ணிட்டார். அவர் சைட்லேருந்து 1% கூட தாமதம் அப்படின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. அதற்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாருன்றது ஓப்பனாக நமக்கு தெரிஞ்ச ஒன்று, ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஏன் படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்துடைய தழுவல். ஸோ அங்கே வந்து ரைட்ஸ் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அதுக்கு டிலே ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அனிருத் பிஜிஎம் இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அவர் வந்து ஒரு 10 days டைம் கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஒரு பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எடிட் பண்ணி அந்த படமாக மாறுறதுக்கே டைம் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன் வேறு வழி இல்லாமல் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அஜித் சார்ட்டை கேட்டு தான் போஸ்ட்போன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து அஜித் சாருக்கு என்ன பங்கு இருக்குதுன்னு தெரியல. நிறைய பேர் அஜித் சார் வந்து அவ்வளோ திட்டிகிட்டு இருக்கானுங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் திட்டுறானுங்களே அவங்களுக்கு வந்து காமனாக ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அஜித் சாருக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளம் ஊரறிஞ்ச ஒன்று. அதாவது இன்றைக்கி ஒரு படம் வரல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 படம் இறக்குது பொங்கலுக்கு. ஒரே ஒரு படம் நம்ம தல அஜித் அவருடைய படம் வந்து விடாமுயற்சி பொங்கலுக்கு வரல அப்படின்ற மாதிரி நைட்டு நியூஸ் சொல்கிறாங்க. 1ஆம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னா 10 படம் வராங்க. நான் வரேன்னு பொங்கலுக்கு வராங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறாரு அஜித் சார். அவர் படத்துக்காக மொத்த படமும் அப்படி பேக் அடிக்குது. அந்த இடத்துல இருக்கிற முக்கியமாக சொல்ல போனால் வீரதீர சூரன் விக்ரம் படம், அந்த படமே பேக் அடிச்சிச்சு. இந்த படம் வந்து பொங்கலுக்கு வருதுன்ட்டு சூர்யா படம் ரெட்ரோ அதுவும் பேக் அடிச்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற அஜித் சார் வந்து தன்னுடைய ரசிகர்களை அவருடைய சுயநலத்துக்கு 1% கூட யூஸ் பண்ணது கிடையாதுங்க. ஆனால் நீ அவர் திட்டுற, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி நீ அவர் திட்டிகிட்டு இருக்கிற. நீங்கள் நினச்சி பாருங்களா, அவருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் உள்ள ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அஜித் சார் வந்து எங்கேயுமே தன்னுடைய ரசிகனை தன்னுடைய சுயநலத்துக்கோ ஒரு அரசியல் ஆசையோ எதுவுமே காட்டாமல் போய் இவன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிவிட்டு அவங்க லைஃப்பை அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாரு. ஒரு வேளை உன்னை வந்து வெயிலை நிற்க வச்சு ஒரு கொடியை தூக்கிட்டு அஜித் வாழ்க, தலை வாழ்க, அஜித் வாழ்கன்னு கத்த விட்டுருந்தாருன்னா அப்போ நீ திட்டு. உனக்கு எதையுமே உன்னை பண்ணாமல் உன் லைஃப்பை உன் கையில் கொடுத்து போடா தம்பி போய் படுறா, போய் வேலை படுறா, போய் குடும்பத்தை பாடுறன்னு உன்னை வந்து உன் லைஃப்பை உன்ட்ட கொடுத்துட்டாரு. நீ என்னன்னா ஒரு படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சுன்ட்டு நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன அவரா, நீ என்ன வந்து இவனா அவனான்ற மாதிரி அவ்வளோ அசிங்கமாக கமெண்ட் படிக்கிற, அவ்வளோ அசிங்கமாக ட்வீட் போடுற. ஒரே ஒரு படம் போஸ்ட்போன் ஆனதில் உனக்கு தாங்கிக்க முடியலன்னா உன் லைஃப்பையே உன் கையில் கொடுத்துருக்காரு அவர், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவருடைய படத்துக்கு எங்கேயுமே வந்து ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அந்த ஆடியோ லான்ச் உள்ளே வர்றதுக்கு ஒரு பாஸ் க்ரியேட் பண்ணி அந்த பாஸுக்கு வந்து 6,000 7,000 டிக்கெட் போட்டு விற்றுந்தாருன்னா அப்படி திட்டலாம், ஓகேங்களா. அதுவும் கிடையாது. ஆடியோ லான்ச் அப்படின்ற ஒரு வார்த்தையே கிடையாது அஜித் சார் அகராதியில் ரீசெண்டாக, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது நீ என்னன்னா உன்னை லைஃப்பை அவருக்கு நீ வந்து அவருக்காக வந்து ₹1 செலவு பண்ண தேவையில்லை. இப்போ வந்து ஒரு வேளை வந்து அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீ அவருக்கு வந்து ஒரு போஸ்டர் வாங்கி ஓட்டணும், அவருக்கு வந்து ஒரு கொடியை வாங்கணும், ஒரு பேட்ச் வாங்கி நெஞ்சில் குத்திக்கணும். ஸோ இதே மாதிரி எதுவுமே தேவையில்லை. ஒரு ஆடியோ லான்ச் வைக்கிறாருன்னா அது போகிறதுக்கு நீ வந்து எப்படியாச்சும் அடித்து பிடிச்சி நீ வந்து உள்ளே போய் பார்த்துருவ. ஸோ அந்த அளவுக்கு நீ வந்து காசு செலவு பண்ணுவேன். ஸோ இதுமாதிரி உனக்கு வந்து ₹1 அவருக்காக நீ செலவு பண்ண தேவையில்லை. அந்த படம் ரிலீஸ் ஆகிறது மட்டும்தான். அதை கூட சொல்லிட்டாரு, இப்போ என் படம் பிடிச்சதுனா வந்து பாரு, இல்லைனா போய் ஃபேமிலியை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த அளவுக்கு ரசிகனுடைய வாழ்க்கையை ரசிகன்ட்டே கொடுத்துட்டாரு அவர். அப்படி இருக்கிற ஹீரோவை நீ எந்த மனசை வச்சு திட்டுற, எந்த மூஞ்சி வச்சு திட்டுறன்னு எனக்கு தெரியல, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தலை அஜித் ரசிகன் அப்படின்னு சொன்னாலே ஒரு கர்வம் அப்படியே காலில் தூக்கி விட்டு நடக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீ பெருமைப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு கார் ரேசர், ரீசெண்டாக வந்து கார் ரேஸ் போகிறாரு. அந்த உலக அளவில் நடக்கிற அந்த கார் பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட லோகோ வந்து அந்த கார்லேயும் அஜித் சார் அணிய போகிற அந்த ஹெல்மெட்லேயும் பதிஞ்சிருக்குதுங்க. ஸோ அந்த போஸ்ட் வரும்போது நீ எவ்வளோ நீ வந்து போஸ்ட் பண்ணுற பாடுறா இதாண்டா எங்கள் தலை அப்படின்ற மாதிரி
அப்படி காலை தூக்கி விட்டு போஸ்ட் பண்ணல, உன்னை அந்தளவுக்கு வச்சிருக்காருல்ல, உன்னை ஜஸ்ட்டு வந்து ஒரு சினிமா மட்டும் காட்டாமல் என் படம் வந்து 300 கோடி வசூலாயிடுச்சு, 500 கோடி வசூலாயிடுச்சு, 600 கோடி வசூலாயிடுச்சு அப்படிலாம் வந்து உன்னை வட சுட வைக்காம, பாடுறா என் தலையை பாடுறா, அந்த ரேஸில் வந்து கலந்துக்கிட்டு என் தமிழ்நாடு மண் அதோட லோகோ வச்சிருக்காரா, இதாண்டா என் தலை அப்படின்னு உன்னை சொல்ல வச்சார்ல, அந்த கர்வம் கொடுத்தார்ல, அதுதான் அஜித். நீ என்னன்னா அவர் வந்து திட்டிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு படம் போஸ்ட்பாண்ட் ஆனதால், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசிகனை விட்டு கொடுத்ததே கிடையாதுங்க. அவர் வந்து நீ வந்து எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் தன்னுடைய ரசிகனை வந்து சீர்படுத்திட்டு வராரு. நீ வந்து கடவுளே அஜித்தே அப்படின்ற மாதிரி நீ பப்ளிக்கில் கத்துற. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு மாசாக இருக்கும்லாம் இருக்கும், ஆனால் பார்க்குறவங்க நினைப்பாங்க, என்ன வந்து இவ்வளோ ஒரு அறிவு இல்லாமல் ஒரு தற்கொலைத்தனமாக கத்திட்டு இருக்கானுங்க அப்படின்னு உங்களை சொல்லுவானுங்க. இதை கூட பார்த்தீங்கன்னா அவர் நோட் பண்ணி இதையும் கட் பண்ண சொல்லிட்டாரு. அப்படி கத்தாங்க தம்பி, கொஞ்சம் மதிப்பு நம்ம வந்து சமுதாயத்துக்கு நம்மளை பார்த்தா மதிப்பு வரணும், அதற்கு ஏற்ற மாதிரி நடந்துங்க அப்படின்ற மாதிரி ரசிகர் வந்து சீர்படுத்திட்டு இருக்காரு நம்ம தலை அஜித். அவர் என்னன்னா நீ வந்து திட்டிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு படம் போஸ்ட் பண்ணுறானதில்ல. ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா அஜித் சாரை திட்டுறதுக்கு 1% கூட இங்கே வந்து யாருக்கும் தகுதியும் கிடையாது, அதற்கான வாய்ப்பும் அவர் கொடுக்கல. நீ வந்து ஒரு படம் போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு, அதனுடைய பின் காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்காம ஓப்பனாக வந்து அப்படி சொல்கிறது மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, அதே சமயம் நிறைய பேர் கோபமாக இருக்குது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படம் இன்னும் எத்தனை நாள் போஸ்ட்பாண்ட் ஆனால் கூட அது ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி பிளாஸ்ட்டாக வரும், தமிழ்நாடு திருவிழா கோலம் காணும், ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து அந்த மவுஸ் இருக்குது. ஸோ திட்ட ரசிகர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க, மனசுக்குள்ளே வலி இருக்குது, நான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து நம்ம அப்படி எதிர்பார்த்த படம் ஒன்று, அந்த படம் வந்து திடீர்னு போஸ்ட்பாண்ட் ஆனது, மனசில் வலி இருக்கும். அந்த வலியை காட்டுறதுக்கு அஜித் சார் திட்டுறது ஒரு விதத்தையும் நியாயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.